இந்த மண்ணை தொட்டாலே கேஸு வெளியில் போனாலே இந்த மண் இங்கே இருந்து ஆமாம் குழியெல்லாம் தோண்டி இதில் உள்ள மண் எடுத்துகிட்டு போயிட்டு தான் அவங்க சலிக்கிறாங்க. இங்கே பாருங்க, அதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி எல்லாம் புல்லெல்லாம் வந்து பள்ளத்தில் வளர்ந்த மாதிரி இருக்குது. இதெல்லாம் ஒரு காலத்தில் அவங்க தோண்டின குழிகளாக இருக்கலாம். பட் நீங்களுமே கொஞ்சம் பார்த்து வாங்க, இதில் டக்குன்னு இது பண்ணி வர வேண்டாம். பாருங்க, இதெல்லாம் அப்படி வெடிப்பா இருக்குது. இதெல்லாம் தெரியாமல் உள்ள போயிட்டோம்னா அப்படியே எவ்வளோ ஆளுன்னு தெரியாது, புதஞ்சிரும். இதெல்லாம் இந்த குழியில இருந்து எடுத்து அப்படியே முட்டாது மாதிரி இதில் எதுவும் இருக்காது அப்படிங்கிறதுனால போட்டு போனது மட்டும் உழுது இருக்கு. ஆமாம், அவங்க கொண்டு போகிறதே ஒரு மூட்டை சாக்கு இப்படி தான் கொண்டு போவாங்க. எங்கே பார்த்தாலும் குழி தாங்க. இந்த குழியெல்லாம் வனத்துறையினர் வந்து மூடிருக்காங்க. தொடங்க மாதிரி உள்ள போகுது. வனத்துறையினர் வந்து அந்த மலை மேலே ஒரு கேம்ப் அப்படிங்கிறத அமைச்சு அங்கிருந்து வந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கிறதுனால மனிதர்களோட கால் நடமாட்டம் இல்லாத ஒரு பகுதியா இன்னைக்கு இது மாறி இருக்கு. இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து கோல்ட் மைன்ஸ் சொல்லக்கூடிய ஏரியாங்க. அந்த ஏரியா எங்களுக்கு ஆர்எஃப்ஆ அப்போ வந்து கொடுத்துட்டாங்க. இந்த இதில் 1978 எங்கள் கண்ட்ரோலில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு. இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா இப்போ சுற்றி உள்ள மக்கள் வந்து ஏர்லியர் பீரியடில் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் காலத்தில் இங்கே வந்து இது கொஞ்சம் தங்க சுரங்கங்கள் தான் தங்கம் இருக்குங்கிறது சொல்லிட்டு வெட்டி பார்த்துருக்காங்க. பட் அதை பார்க்கும்போது அதோட இதில் இங்கே வந்து எடுத்து இதை மேனுஃபேக்சரிங் பண்ணுற காஸ்ட் வந்து ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட காஸ்ட் அதிகமாக இருக்குது. ஆனால் வெளியே பர்ச்சேஸ் பண்ணுறது கம்மியாக இருக்குது. வரவோட செலவு அதிகமாக இருந்திருக்கு. அப்போ வரவோட செலவு அதிகமாக இருக்குது. அதுக்கு வந்து இங்கே வந்து இதில் உள்ளதில் விட வெளியே வாங்குறது ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கு. அதனால இந்த ப்ராஜெக்ட் வாஸ் ஸ்டாப்டு. பட் மக்கள் மைண்ட் செட்டில் பழைய ஏர்லியர் பீப்புளாக இருக்கிறவங்க அவங்க மைண்ட் செட்டில் இந்த மாதிரி இந்த இடத்துல கிடைக்குங்கிறதெல்லாம் எண்ணம் ஏற்படுத்தி இந்த மண் எடுத்து இது பண்ணிட்டு போய் பார்ப்பாங்க. அது அந்த அளவுக்கு இது இது கிடையாதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணுறக்காண்டி இங்கே ரோந்து பணிகள் ரொம்ப தீவிரமாக இருக்குங்க. இது பந்தலூர் வனச்சரகத்தில் வரக்கூடிய ஒரு பகுதி. தேவாலா லிமிட்டு, தேவாலா, பந்தலூர், நாடுகாணிய சுற்றுவட்டார உள்ள கிராம பகுதியில் இருக்கக்கூடிய பழைய பீப்புள் தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் இது பண்ணி பண்ணுவாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அங்கங்கே குழிகள், சில மண் இந்த இதெல்லாம் அதோட குழிகள் தாங்க. இந்த மாதிரி வெட்டியிருப்பாங்க. ஆனாலும் வந்து இது ஒன்று ரோந்து பண்ணி வந்தவொடனே ஓடிடுவாங்க. இப்படி கேஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் இது வந்து இப்போ உள்ள வர்றது வந்து ஒரு ட்ரெஸ்பாஸ் வந்து நாட் அலோடு. உள்ள ஆர்எஃப்குள்ளே எதுவும் யாருமே உள்ளே வரக்கூடாது. அந்த மாதிரி கண்டிஷன்ஸில் வந்து இவங்க வந்து நம்ம டியூட்டியில் வேறு இடத்துல பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. ஏகப்பட்ட ஏரியா ஃபாரஸ்ட்டை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது வேறு உங்களுக்கு தெரியும். இந்த லேண்ட்ஸ்கேப்பு ரொம்ப ஹை, இது மழை பெய்யக்கூடிய ஏரியா. அதே மாதிரி அண்டுலேட்டிங் டெரைன் பார்த்தீங்கன்னா இதாக இருக்கும். வேலிஸ் ரொம்ப இருக்கும். அனிமல் மூவ்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும். அனிமல்ஸு அந்த ப்ராப்ளத்தை கான்ஃப்ளிக்டை பார்க்குறதுல ஒரு டியூட்டியில் இருப்பாங்க. பட் இது பர்டிகுலராக இந்த ஏரியாவில் வந்து பீப்புள் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுல அவாய்ட் பண்ணுவோம். ஏன்னா இப்படி குழியாக தோண்டி வைக்கும்போது ஒரு அனிமல்ஸை உள்ளே வரும்போது அது இடறி விழுறதுக்கு வாய்ப்புகள் ஜாஸ்தி. மற்ற இதெல்லாம் வந்துடும். அது மாதிரி தான் பார்த்துக்கோ. இதெல்லாம் சில குழிகள்லாம் வந்து டிபார்ட்மெண்ட் மூலமாலே வந்து இது பண்ணி க்ளோஸ் பண்ணக்கூடியதெல்லாம் பண்ணி வச்சுருக்கோங்க. ஆனால் இப்போ எங்கெங்கே குழி இருக்குன்னே தெரியாதுல்ல சார்? தெரியாது. அப்படிங்கிற பட்சத்தில் நாங்களுமே ரொம்ப கேர்ஃபுல்லாக நடக்க வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டிருக்கோம். சார், இப்போ நிறைய வனவிலங்குகள் அப்படிங்கிறது இந்த பகுதியில் இருக்குது அப்படின்றீங்க. எங்கே பார்த்தாலும் குழியாக தோண்டிருக்காங்க. எத்தனை அடி ஆழம்னு தெரியாது. இங்கே தான் நீங்கள் ரோந்து பணியில் ஈடுபடணும் அப்படின்னா எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும் சார்? சவாலாக இருக்குன்னு சொன்னோம்னா நம்ம வந்து போன பாத்வே வந்து நம்ம இதில் தான் போக முடியும். ரோந்து பணிங்கிறது வந்து நம்ம கிரியேட் பண்ண பாத்வே மட்டும் தான் பார்க்க முடியும். மற்ற பாத்வேலாம் அது நமக்கு அட்வைசபிளான ஏரியா கிடையாதுங்க. அதே மாதிரி அனிமல்ஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டேஞ்சரஸானது. இதில் எங்கெங்கெல்லாம் நமக்கு தெரியக்கூடிய இதெல்லாம் வந்து குழிகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மூடி இருக்காங்க. நம்ம பீப்புளே வந்து இது பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சில இடத்துல நான் காமிக்கிறேன். சில இதெல்லாம் தோண்டி வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் க்ளோஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. சில மாதிரி அதே மாதிரி அங்கே தெரியுது பாருங்க. அந்த மாதிரி இடம் வந்து குழி, அதெல்லாம் குழி கொஞ்சம் தான் இருக்கும். இது பண்ணிட்டு வருவாங்க. இப்போ கம்ப்ளீட்டாக லாஸ்ட் 2 இயர்ஸில் வந்து இன்டென்சிவ் பெட்ரோலிங்க ஃபுல்லாக வந்து இந்த சைடு ஒரு இதே போட்டு இது பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யார் யார் உள்ள வராங்களோ ட்ரெஸ்பாஸ் கேஸ். இந்த வருஷம் மட்டும் அரௌண்ட் 80 கேசஸ் புக் பண்ணி போயிது ரேஞ்ச் ஆஃபீஸர். இவர் தான் இங்கே உள்ள ரேஞ்ச் ஆஃபீஸருங்க, பந்தலூர் ரேஞ்ச் ஆஃபீஸர். அதே மாதிரி இப்போ அதுக்கு போன வருஷம் 2023 பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் வந்து 15 கேசஸ் வந்து இது பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு பெரும்பாலும் வர்றவங்க யார் உள்ளூர்காரங்களா இல்லை வெளியூர் இருந்தா? உள்ளூர்காரங்க தான். லேபர் ஓரியன்டட் ஒர்க்கில் தான் உள்ளவங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஒர்க்காக பண்ணி பார்ப்போம்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதை கொண்டு போய் இது பண்ணி செய்யலாம். அதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணிட்டோம். இங்கே உள்ள இருக்கிறாங்க அப்படின்னா ஆனால் அதை எடுக்கிறதுக்கு தான் வந்திருப்பாங்க. நீங்கள் கேட்டால் என்ன சொல்லுவாங்க காரணம் எதுக்காக வந்தேன்னா? இல்லை சார், இந்த சைடு நாங்கள் வந்து ஒரு இதுக்காண்டி உள்ள போகிற வழிக்கு வந்தோம். இந்த வழி போகக்கூடாது, நீங்கள் அந்த வழி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவோம். இந்த வழி ஒன்லி ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் யூஸ் பண்ணக்கூடிய பெட்ரோலிங் பாத்வே, உங்களுக்குரிய வழி கிடையாதுங்கிற மாதிரி நம்ம டீம் சொல்லிடுவாங்க. இன்னொன்று அடிஷன் டு தட் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே வந்து ஒரு 15 வெஹிக்கிள்ஸ் எங்களுக்கு வந்து ஒரு ரேஞ்சுக்கு வந்து 2 வெஹிக்கிள் இருக்குங்க. இந்த பெட்ரோலிங் இந்த மாதிரி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸை தடுக்கிறதுக்காண்டி ஒரு வெஹிக்கிள் சுற்றிக்கிட்டே இருக்குங்க. ரவுண்ட்ஸ் ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டான். அது ஏன்னா இந்த இடத்துல அனிமல் மூவ்மெண்ட்டுக்குலாம் வெஹிக்கிளில் தான் நம்ம பாதுகாப்பாக சுற்ற முடியும். இந்த மாதிரி இந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃபுட் பெட்ரோலிங் பண்ணிக்கிறோம். பட் கொஞ்சம் அது ஒன்று